ஹாய் காய்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி வந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம பழைய வண்டிகளுக்கான ரினியூவல் ஃபீஸ்லாம் ரொம்ப பயங்கரமா ஏறி போயிடுச்சு. அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம ஆள் கொடுங்க. அப்போதான் எந்த சம்மந்தமான வீடியோ நம்ம போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே காட்டும். சரி, வாங்க பார்த்துடலாம். இப்போ டெல்லி உட்பட்ட என்சிஆர் ரீஜியன்ஸ்ல எல்லாம் 15 வருஷத்துக்கு மேல உள்ள வாகனங்களை நிரந்தரமாவே தடை பண்ணிட்டாங்க. அதாவது 10 வருஷம் முடிஞ்சு போன டீசல் வெஹிக்கிளை நிரந்தரமா தடை பண்ணிட்டாங்க. 15 வருஷம் முடிஞ்சு போன பெட்ரோல் வெஹிக்கிளை நிரந்தரமா தடை பண்ணிட்டாங்க. சில டைம்ல டெல்லியில வந்துட்டு பொல்யூஷன் மூலமா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த நிலைமைக்கெல்லாம் அந்த டெல்லியில வந்துட்டு மாசு கட்டுப்பாடு, இந்த மாசுவோட கேடு அந்த அளவுக்கு போயிடுச்சு தர குறைவா. அதுக்காக இந்த பெட்ரோல் வெஹிக்கிள் ஒரு நாள்லையும் டீசல் வெஹிக்கிள் எல்லாம் இன்னொரு நாள்லையும் வண்டியில ஓட்டிக்கலாம் ரோட்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ மற்ற ஸ்டேட்டுக்கும் இதை அப்ளிகபிள் பண்ணலாம்னு சொல்லும் போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, சில விதிமுறை தளர்த்திருக்காங்க கூட சொல்லலாம். அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிஸ்பிளே காட்டுவோம், நீங்கள் ரெகுலராக பார்த்துக்கலாம் எக்ஸாக்ட் ரேட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஹைக் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ மற்ற மாநிலங்களில் வந்துட்டு 15 வருஷம் முடிஞ்சு போன வண்டிகளில் ரினியூவல் பண்ணுறதுக்கு டூ வீலருக்கு வந்துட்டு 1000 ரூபாயும், காருக்கு 5000 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே இது மீடியம் வெஹிக்கிள்ஸுக்கெல்லாம் 12,000 ரூபாயும், ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு 18,000 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே 20 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா அப்படியே டபுள் ஆகுதுங்க. டூ வீலருக்கு 2000மும், காருக்கு 10,000மும், மீடியம் வெஹிக்கிளுக்கு வந்துட்டு 18,000மும், சாரி 24,000மும், அதே ஹெவி வெஹிக்கிளுக்கு 36,000 அப்படியே டபுளாக மாறிடுதுங்க. ஸோ இப்போ முதல் கட்டமாக இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் தாங்க. கவர்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சுகாதாரம் இருக்குது, நம்ம ஆம்புலன்ஸு, இந்த மாதிரி தீயணைப்பு வண்டிகள். ஸோ உதாரணமாக சொல்லணும்னா பஸ்ஸஸ், டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸஸ் இதெல்லாம் ஏகப்பட்டது பழைய வண்டி தான் கிடக்குது. ஸோ போன வருஷம் ஏப்ரல்லே இதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஒரே முட்டுக்கா எல்லா வெஹிக்கிள்ஸையும் தூக்குறதுனா ரொம்ப சிரமம், மக்களுக்கு அது ரொம்ப முடக்கிற மாதிரி இருக்கும் பொது வாழ்க்கையை. ஸோ அதனால படிப்படியாக அந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரோட்டில் நீங்கள் பாருங்கள், ரொம்ப பழைய வண்டியெல்லாம் இப்போ ஓடுறதே இல்லை, தூக்கிட்டாங்க கன்ஃபார்ம். ஸோ இப்போ அதாவது பழைய வண்டினா ரோடோடன்னு ஓடும் அந்த மாதிரி வண்டியெல்லாம் சொல்லலைங்க. 15 வருஷம் முடிஞ்ச வண்டிகளை ரோட்டில் நீங்கள் இனிமேல் கவர்மெண்ட் வண்டியை பார்க்க முடியாது, ஆல்ரெடி தூக்கிட்டாங்க. ஸோ அடுத்தபடியாக வர்ற ஏப்ரல் 1 இதை பொதுமக்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தீவிரமாக அமல்படுத்த போகிறாங்க. ஸோ இது எதுக்காக நம்ம அவேர்னஸாக எடுத்துக்கணும்னா, பழைய இனிமேல் கார் வாங்கணும் முடிவு பண்ணிக்கிறவங்க பழைய வண்டி வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு பழைய வண்டினா ஒரு 2 வருஷம் பழைய வண்டி, ஒரு 5 வருஷம் பழைய வண்டி, அது தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பிரச்சனைனா 15 வருஷம் முடிஞ்ச வண்டி, 20 வருஷம் முடிஞ்ச வண்டிகளுக்கு தான். ஸோ அதனால ரொம்ப விலை சீப்பாக கிடைக்குது அப்படின்னு நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு, இப்போ மார்க்கெட்டில் 1,00,000 போகுது, உங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா பின்னாடி இந்த மாதிரியான ஃபீஸஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கவர்மெண்ட் கட்ட வேண்டிய அந்த ஃபீஸ் மட்டும்தான். அதை தாண்டி பசுமை வரின்னு ஒன்று இருக்குது, கிரீன் டேக்ஸ், அது எக்ஸ்ட்ரா, மற்ற சார்ஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை அப்படியெல்லாம் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை ரினியூவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்ட வேண்டி வரும். உதாரணத்துக்கு நம்ம டூ வீலர் ஒருத்தவங்க பழைய வண்டி ஓட்டுறாங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் தான் தேரும். ஸோ அதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் கட்டி பண்ணணுமா அப்படிங்கிற யோசனையெல்லாம் வரும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பழைய வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதை ஸ்கிராப்பு கொடுத்தா அங்கே ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. அது நீங்கள் புது வண்டி வாங்கும் போது அங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அதில் டேக்ஸில் வந்துட்டு 25% தள்ளுபடி அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் வரும் ஏப்ரல் 1 அமலாக போகுது. ஸோ அதனால பழைய வண்டி வச்சுட்டு ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஸோ அதுக்குள்ள நடைமுறைகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ பழைய வண்டிகளை ஓட்டுறதை வந்து தவிர்க்கிறது நல்லது தான். கவர்மெண்ட் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கேட்காதனால ஸோ இந்த மாதிரியான விதிமுறைகளை அமல்படுத்த கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் மாசோட தரத்தை வந்துட்டு கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக தான் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதா பார்க்குறோம். ஸோ பழைய வண்டிகள் வந்துட்டு இனிமேல் நீங்கள் வச்சிருந்தா கவலைப்பட வேண்டாம், இந்த மாதிரி நடைமுறைகள் இருக்குது. ஸோ இனிமேல் வாங்க போகிறவங்க அந்த அளவுக்கு ரொம்ப பழைய வண்டியை வாங்குறத தவிர்த்துருங்க. ஸோ வாங்கினா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ நான் வண்டி வாங்கிட்டேன், நான் ஓட்டக்கூடாது சில பேர் அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவும் சொல்லிங்க. பணத்தை கட்டி அதுக்கு உண்டான தரம் இருந்தால் வண்டியை நீங்கள் ஓட்டலாம். ஆனால் அதுக்கான சார்ஜஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வண்டி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க.